கதை தலைப்பு காதல் கதம்பம். அத்தியாயம் 1. அவளைக் கண்ட அந்த நாள். அழகிய மழைக்காலம். அருகாமையில் மயில்கள் நடனமிட என் நடையும் தொடங்கியது. சின்ன மாறுதல் நிகழப் போகிறது என்ற உணர்வு இல்லாமல் மழலையின் மீது விழுந்த மழைத்துளி போல சிவந்த மண்ணின் மீது சிதறிக் கிடந்தன அந்த சின்ன தூறல்கள். அடித்த காற்றில் அலைபாயும் இலைகளைப் போல அலைபாய்ந்தது என் உள்ளம். பரவசத்திலே, இயற்கையின் இசையினிலே. கண்களை மூடி நின்ற கணங்கள், கசிந்த கண்ணீர் துளிகள், கடவுளை பார்த்த உணர்வு. நின்ற மரத்தடி பல மர்மங்களை உள்ளடக்கியிருந்தது. மரத்தின் மீது விழுந்த மலைத்துளிகள் விரைந்தோடியது எங்கே என்று பார்த்தேன். என் முகத்தில் வந்து முத்தமிட்டு, இதற்காகவே இவ்வளவு தூரம் கடந்து வந்தேன் என்று சொல்லி காலை தொட்டு அதன் அன்னையை சென்று சேர்ந்தது. இத்தனை கலைநயங்கள் பொருந்திய, வண்ணங்கள் மிகுந்த காட்சி என் கண்களுக்கு என்று நினைத்தேன். இல்லை, ஒரு காவியத்தில் இருந்து எழுந்து நடந்து தூரத்தில் வரும் அந்த ஓவியத்திற்காக என்பதை அவளை தொட்டு வந்த தென்றல் என் காதில் உரைத்துப் போனது. மிக அருகில் அந்த ஜொலிக்கும் மின்மினியை காண கண்கள் கரைந்தன. கரிசல் காட்டில் பெய்த கருமழையாய் அவள் அழகில் நனைந்தது நெஞ்சம். நங்கையை கண்ட உற்சாகத்தில் நரம்புகள் குருதியை விரட்ட குதித்துச் சென்ற குருதியோ என் இதயத்தை இடித்தது. அதன் துடிப்பினை துரிதப்படுத்தியது. அவள் விழிவாசல் திறந்து என்னை பார்த்தவுடன் ஸ்தம்பித்து போனது சகலமும் என்னுள். பார்வைகள் என்னை பதித்து போனது அவள் கண்ணுள். முளைக்கவிட்டு போனது காதலை என் மனதிற்குள். என் வாலிபம் தேடிய வானவெளிகளோ கண்டதும் கனவுகளை விதித்து விட்டாலோ, உணர்வுகளை உயிரில் உரசிவிட்டாலோ, பயிலாமல் பாட்டு படிக்க வைத்தாலோ, பாசத்தை பாசியாய் கோர்த்து வைப்பேனே, அவள் கழுத்துக்கு காவலனாய் மாறிப்போவேனே. இதுதான் என் எண்ணத்தில் உதித்த முதல் கவிதை அவளுக்காக. கவிதை முடியும் முன் என்னை கடந்து சென்றது அந்த கவிதை. அந்நிய நாட்டு இளவரசியோ, இந்நாட்டு அரசியோ, தேடி வந்த தென்றலோ, பாடி வந்த பதுமையோ, நெஞ்ச சலங்கையை ஆட வைத்தவளோ, அவள் என்னை தாண்டி செல்கையில் அவள் ஆடை தீண்டியதில் என் ஆண்மை தூக்கிலிடப்பட்டதை உணர்ந்தேன். என் கதையில் நான் சொல்ல மறந்த ஒன்று. என் பெயர் பரதமித்ரன். அவள் என்னை தாண்டி சென்று விட்டாள் என்பதை என் அறிவு உணர்ந்த போது என் கால்கள் மரத்து போயின. அவள் சென்ற இடம் நோக்கும் முன் மித்திரன் இளமாறன் அழைக்க அரண்மனை செல்ல வேண்டிய நிர்பந்தம்.